வெற்றி பெறணும்னா நீங்க எல்லா நேரத்திலயும் சரியா இருக்கணும்னு அவசியமே இல்ல. ஆமா, கேட்கறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம், ஆனா இதுதான் முதலீட்டு உலகத்தோட மிக முக்கியமான உண்மைகள்ல ஒண்ணு. இந்த ஆழமான கருத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். சரி, நாம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். முதல்ல வெற்றி பத்தின ஒரு தப்பான நம்பிக்கையை உடைக்க போறோம். அப்புறம் லாங் டெய்ல்ஸ் அப்படிங்கிற நீண்ட வாள்களோட சக்தியை புரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து பங்குச்சந்தையோட ரகசியம் என்ன, கஷ்டமான நேரத்துல எப்படி தாக்கு பிடிக்கிறது, கடைசியா நாம சேர்க்கிற செல்வத்தோட உண்மையான நோக்கம் என்னங்கிறத பத்தியும் பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்? ஜெயிக்கணும்னா அடிக்கடி ஜெயிக்கணும்னு. ஆனா பண விஷயத்துல இந்த லாஜிக் வேலைக்கே ஆகாது. ஏன் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, பிரபல இன்வெஸ்டர் ஜார்ஜ் சோரோஸ் என்ன சொல்றாருன்னு. நீங்க பாதி நேரம் தப்பு பண்ணாலும் ஒரு பெரிய சொத்தையே உருவாக்க முடியும்னு சொல்றாரு. இது கொஞ்சம் முரணா இருக்கு இல்லையா? தோத்துக்கிட்டே எப்படி ஜெயிக்க முடியும்? இந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பேச போற முழு விஷயத்தோட மையமே இதுதான். இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், பிசினஸ் இதுலெல்லாம் வெற்றி எப்படி வேலை செய்துங்கிற மொத்த ஃபார்முலாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த முரண்பாட்டுக்கான பதில் லாங் டெய்ல்ஸ் அல்லது நீண்ட வாள்கள் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான கான்செப்ட்ல தான் ஒளிஞ்சிருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க எடுக்கிற 100 முடிவுல 99 முடிவுகள் சும்மா ஆவரேஜா இருக்கலாம். ஆனா அந்த ஒரே ஒரு முடிவு அதுதான் உங்க மொத்த வெற்றியுமே தீர்மானிக்கும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்ல நடக்கிற ஒரு சில விஷயங்களை தான் லாங் டெய்ல்ஸ்னு சொல்றோம். வால்ட் டிஸ்னியோட கதையே எடுத்துக்கலாமே. அவர் செஞ்ச 100கணக்கான கார்ட்டூன் படங்கள் நஷ்டம்தான். ஆனா ஒரே ஒரு படம், ஸ்னோ ஒயிட், அந்த ஒரு படம் மட்டும் போதும் அதுக்கு முன்னாடி வந்த எல்லா நஷ்டத்தையும் சரி செஞ்சு டிஸ்னி சாம்ராஜ்யத்தையே கட்டி எழுப்ப அது காரணமா இருந்துச்சு. இதுதான் ஒரு டெய்ல் ஈவெண்டோட பவர். இந்த லாங் டெய்ல் கான்செப்டை வெஞ்சர் கேபிட்டல் உலகத்துல ரொம்ப தெளிவா பார்க்கலாம். அவங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட்ல 65% காலி நஷ்டம்தான். ஆனா அவங்களோட மொத்த லாபமும் எங்கிருந்து வருது தெரியுமா? வெறும் 0.5% இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து தான். அதனால அவங்க சின்ன சின்ன தோல்விகளை பத்தி கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த ஒரே ஒரு பெரிய வெற்றி மத்த எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுடுன்னு. அமேசானோட ஃபயர் ஃபோனு படுதோல்வி அடைஞ்சப்போ ஜெஃப் பெசோஸ் இதைத்தான் சொன்னாரு. அவரை பொறுத்த வரைக்கும் தோல்விங்கிறது வெற்றியோட ஒரு ஸ்டெப், அவ்வளோதான். ஏன்னா ஒரே ஒரு அமேசான் வெப் சர்வீசஸ் வெற்றி கிடைச்சா அது 100 ஃபயர் ஃபோன் தோல்விகளை ஈடுகட்டும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு படி மேல போய் நெட்ஃபிளிக்ஸ் சிஇஓ என்ன சொல்றாரு பாருங்க. நம்மளோட சக்சஸ் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு, இது ஒரு கெட்ட அறிகுறி, நாம இன்னும் அதிகமா ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்றாரு. ஏன்னா ரொம்ப ஜெயிக்கிறோம்னா நாம பெரிய புதுமையான முயற்சிகளை எடுக்க பயப்படுறோம்னு அர்த்தம். சரி, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கு மட்டும்தான் சரி வரும் நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, இதே லாங் டெய்ல் விதி தான் நாம எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ற ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் அப்படியே பொருந்தும். இந்த தகவல் உண்மையிலே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். நல்லா பேர் போன பெரிய பெரிய பப்ளிக் கம்பெனிகள்ல 40% கம்பெனிகள், அதாவது கிட்டத்தட்ட பாதி கம்பெனிகள் அதோட மதிப்புல 70%க்கும் மேல இழந்து திரும்ப வரவே இல்லை. சோ தோல்விங்கிறது எல்லா இடத்துலயும் ரொம்பவே சகஜம். உதாரணத்துக்கு ரசல் 3000 இண்டெக்ஸ் எடுத்துக்குவோம். அது 73 மடங்கு வளர்ந்திருக்கு. ஆனா இந்த நம்ப முடியாத வளர்ச்சிக்கு காரணம் யாரு தெரியுமா? வெறும் 7% கம்பெனிகள் மட்டும்தான். அதே சமயம் 40% கம்பெனிகள் காணாம போயிருச்சு. அப்ப என்ன அர்த்தம்? மார்க்கெட்டோட மொத்த வெற்றியுமே ஒரு சில சூப்பர் ஸ்டார் கம்பெனிகள் தான் தாங்கி பிடிக்குது. கரோல்கோ பிக்சர்ஸ்னு ஒரு கம்பெனி ராம்போ, டெர்மினேட்டர் 2 மாதிரி பிளாக்பஸ்டர் படங்களை எடுத்தவங்க. ஆனா கடைசியில என்ன ஆச்சு? திவாலாகிட்டாங்க. இது ஏதோ ஒரு கம்பெனியோட சோக கதை இல்ல. ஸ்டாக் மார்க்கெட்ல இது மாதிரி நடக்கிறது ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம். சரி, உலகத்தோட தலை சிறந்த இன்வெஸ்டர் வாரன் பஃபெட் கதையாவது எடுத்துக்குவோம். அவர் எதுக்கு விதிவிலக்கு இல்ல. அவரோட மொத்த சொத்துல பெரும் பகுதி வெறும் 10 பங்குகள்ல இருந்து தான் வந்திருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? பெரிய ஆளுங்க கூட ஒரு சில மெகா ஹிட்டுக்களை தான் நம்பி இருக்காங்க. ஓகே, கம்பெனிகள், மார்க்கெட் இதெல்லாம் பத்தி பார்த்தாச்சு. இப்போ இந்த கான்செப்டை நம்மளோட முதலீட்டு பழக்கத்துக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. நெப்போலியன் கிட்ட ராணுவத்துல ஜீனியஸ் யாருன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், சுத்தி இருக்கிற எல்லாரும் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம ஓடும்போது யார் ஒருத்தன் சாதாரணமான வேலையை சரியா செய்யறானோ அவன் தான் ஜீனியஸ்னு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இது 100% பொருந்தும். நீங்க எப்பவும் புத்திசாலியா இருக்க வேண்டாம். மத்தவங்கெல்லாம் பயந்து போய் விற்கும்போது நீங்க பதட்டப்படாம இருந்தாலே போதும். அதுவே ஒரு ஜீனியஸ் மூவ் தான். இந்த சார்ட் ஒரு பவர்ஃபுல்லான உண்மையை சொல்லுது. சூன்னு ஒருத்தரு மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் கவலைப்படாம தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா ஜிம்மும் டாமும் மார்க்கெட் விழும்போது பயந்து போய் வித்துட்டாங்க. ஃபைனல் ரிசல்ட்ட பாருங்க. சூ அவங்கள விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமா சம்பாதிச்சிருக்காரு. இந்த பெரிய வித்தியாசத்தை உருவாக்குனது எது? அந்த சில பயங்கரமான மார்க்கெட் வீழ்ச்சி நேரத்துல அவர் அமைதியா இருந்தது மட்டும்தான். ஒரு பைலட்டோட வேலையை மாதிரி தான் இன்வெஸ்டிங்கும்.
பல மணி நேரம் போர் அடிக்கும், சும்மா அமைதியா போகும். ஆனா திடீர்னு வர்ற அந்த ஒரு சில நிமிஷ பேரதிர்ச்சியில நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதுதான் உங்க மொத்த பயணத்தோட முடிவையும் தீர்மானிக்கும். சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறோமே, எதுக்கு? பெரிய வீடு, காஸ்ட்லி கார் வாங்கவா? இல்லவே இல்ல. அதையும் தாண்டி ஒரு பெரிய பரிசு இருக்கு. அந்த உண்மையான பரிசு சுதந்திரம். காலையில எந்திரிச்சு இன்னைக்கு நான் எனக்கு பிடிச்சத பண்ணுவேன்னு சொல்ற அந்த ஒரு உணர்வு இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையான செல்வம். உங்க நேரத்தை நீங்க கண்ட்ரோல் பண்றதுதான் பணம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய டிவிடெண்ட். இத நான் மட்டும் சொல்லல, ஆங்கஸ் கேம்பல் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, ஒருத்தரோட சம்பளம், அவரோட வீடு எவ்வளோ பெருசு, வேலையில என்ன பதவி, இதையெல்லாம் விட என் வாழ்க்கையை நான் தான் கண்ட்ரோல் பண்றேன் அப்படிங்கிற அந்த உணர்வு தான் ஒருத்தருக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்குதாம். அப்போ கடைசியா நாம நமக்கிட்டயே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். நீங்க சம்பாதிக்கிற பணம் உண்மையிலேயே எதுக்காக? இன்னும் நிறைய பொருட்களை வாங்குறதுக்கா, இல்ல உங்க நேரத்தையும் உங்க வாழ்க்கையும் உங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்கிற அந்த சுதந்திரத்துக்காகவா? யோசிச்சு